அண்மைச் செய்தி. பட்ட மேற்படிப்பு மாணவர் சேர்க்கையில் புறவாசல் வழியாக கல்லூரிகளை தேர்வு செய்யும் தவறுகளை தடுக்க சில வழிகாட்டி நெறிமுறைகளை பரிந்துரைத்து உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், இது குறித்தான முழு விவரங்களையும் வழங்கலாம். வணக்கம். நீட் பட்ட மேற்படிப்பு மாணவர் சேர்க்கையில் புறவாசல் வழியாக கல்லூரிகள் தேர்வு செய்யும் முறை உள்ளிட்ட தவறுகளை தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது. முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான முறைகேடுகள் தொடர்பாக வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பரிதிவாலா மற்றும் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று சில வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி தேசிய அளவில் கலந்தாய்வு அட்டவணையை வெளியிட வேண்டும் எனவும், தேசிய மற்றும் மாநில சுற்றுகள் குறித்த நவீன தொழில்நுட்ப உதவியுடன் கலந்தாய்வு அட்டவணையை தயாரிக்க வேண்டும் எனவும், நிகர்நிலை தனியார் பல்கலைக்கழகங்கள் கலந்தாய்வு கட்டணம் மற்றும் கல்வி கட்டணம், மாணவர் விருது கட்டணம், வைப்புத் தொகை உள்ளிட்ட அனைத்து கட்டணங்களையும் வெளிப்படையாக வெளியிட வேண்டும் எனவும் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தேசிய அளவில் ஒருமைப்படுத்தப்பட்ட கட்டண ஒழுங்குமுறை கட்டமைப்பை தேசிய மருத்துவ ஆணையம் நிறுவ வேண்டும் எனவும், இரண்டாவது சுற்று கலந்தாய்வு முடிந்த பிறகு அடுத்த கலந்தாய்வு தொடங்குவதற்கு முன்னர் மாணவர்கள் வேறு கல்லூரிகளில் சேருவதற்கான அனுமதிக்கு வேண்டும் எனவும், நுழைவுத் தேர்வு பெற்ற மதிப்பெண்களை வெளிப்படையாக வெளியிட வேண்டும் எனவும், இந்த தன்மையை வெளியிட வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.